டியூஸ்டே பாப்பாவோடைய லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன கொடுத்து விட்டேன் பார்க்கலாம் வாங்க. புலாவ் தான் கொடுத்து விட்டுருந்தேன். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. குக்கரில் ஆயில் சேர்த்து ஆயில் சூடானோடனே பிரியாணி பைசஸ், கொஞ்சமாக சோம்பு, காரத்துக்காக பார்த்தீங்கன்னா 4 பச்சை மிளகா, 1 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்து இது எல்லாத்தையும் வதங்கட்டும்னு சொல்லி விட்டுடலாம். இது கூடவே 2 தக்காளியும் அரிஞ்சு சேர்த்துருக்கேன். தேவையான உப்பும் சேர்த்து வதக்கிடலாம். நைட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை பட்டாணி ஊற வச்சுட்டு இருந்தேன். அதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். உங்களுக்கு தேவையான தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம், இல்லை தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா தண்ணி தான் சேர்த்துருக்கேன். அரிசி போட்டு உப்பு எல்லாமே டேஸ்ட் பார்த்து மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து சோம்பு 2 பட்டை மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பும் சேர்த்து வதக்கி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் எண்ணெயிலே வதங்கட்டும். இதுக்குள்ளே வெங்காயம் தக்காளியும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். வீட்டு மிளகாய்த்தூள், கரம் மசாலா மட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி பால் எடுத்துக்கலாம். அது ஒரு 10 மினிட்ஸ் கொதித்த உடனே தேங்காய் பாலையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். பாப்பாவுடைய லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணியாச்சு, சாப்பிட்றதுக்கும் கொடுத்தாச்சு. இது ரெண்டோடைய காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பாவும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க.